நீங்க இப்ப பாக்குற இந்த எறும்பு திணிகளை முள்ளம்பன்றியோட முட்களால கூட ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இதோட செதில் போன்ற தோள்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே போல இந்த எறும்பு திணியோட நாக்கு ரொம்ப நீளமா 28 இன்ச் வரைக்கும் வளரும். மற்ற உயிரினங்கள மாதிரி இல்லாம இந்த எறும்பு திணி கொஞ்சம் வித்தியாசமா தன்னோட நாக்கை யூஸ் பண்ணி தான் தண்ணியும் குடிக்கும். எறும்பு திணி தன்னோட மோப்ப சக்தியை பயன்படுத்தி ஒரு நாளைக்கு 20,000க்கும் அதிகமான எறும்புகளையும் கரையான்களையும் திங்குது. இந்த எறும்பு திணிக்கு 2 கைகள் மற்றும் 2 கால்கள் இருந்தாலும் இது தன்னோட காலை மட்டும் யூஸ் பண்ணி தான் நடக்குது. புதுசா பிறந்த எறும்பு திணி தாய்ப்பாலை தவிர வேற எதுவும் குடிக்காது. புதுசா பிறந்த குட்டிகள் கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் தாயோட முதுகுலையோ அல்லது வால்லையோ இப்படி தொங்கிட்டே தான் போகுது. மனிதன் ஒரு சல்லிப்பாய் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் எறும்பு திணியோட இறைச்சி உடலுக்கு நல்லதுன்னு இதோட செதில்கள்ல மருந்து இருக்கணும். யாரோ ஒருத்தன் கிளப்பி விட்ட வதந்தியை நம்பி இந்த உயிரினத்தை துரத்திக்கிட்டே தான் இருக்கான். வாயில்லாத ஜீவன்கள் வரிசையில வாழ்க்கையே இல்லாத ஜீவன் தான் இந்த எறும்பு திணி. கடைசி ஒரு சில வருடங்கள்ல கிட்டத்தட்ட 48 டன் எறும்பு திணி செதில்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. 1 டன் செதில்கள் கிடைக்கணும்னாலே 1900 எறும்பு திணிகளை கொல்லணும். ஆனா 48 டன் செதில்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. அப்படின்னா எவ்வளவு எறும்பு திணிகளை வேட்டையாடி இருக்காங்கன்னு நீங்களே கணக்கு பண்ணி பாத்துக்கோங்க. இதுலயும் குறிப்பா கணக்குல வர வைக்கப்பட்ட அளவு தான் 48 டன்னா இருக்கு. சாதுவான உயிரினமான இந்த எறும்பு திணில உலகம் முழுசும் மொத்தம் 8 வகைகள் இருக்கு. இதுல 4 ஆசியாலையும் 4 ஆப்பிரிக்காலையும் இருக்கு.